அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் சேர உங்கள் வீடு தேடி மகாலட்சுமி தாய் வர ஒரு அற்புதமான நிலை வாசல் வழிபாடு ஜனவரி முதல் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். மிக எளிய வழிபாடு தான், கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓர் அறிவிப்பு: ஜனவரி 4ஆம் தேதி சிவநாதம் என்ற ஆன்மீக 3 மணி நேர நேரடி பயிற்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது. உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வத்தின் துணை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க சிவ சூத்திரம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஸ்பரிச தீட்சையும் உங்களுக்கு வழங்கப்படும். நேரடி பயிற்சி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்க இறை சக்தியின் பரிபூர்ணமான சூத்திரத்தை தெரிந்து கொள்ள வாருங்கள் நேரடி பயிற்சிக்கு. டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவநாதம்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த பயிற்சியின் விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நேரடியாக இந்த பயிற்சிக்கு வரவங்களுக்கு அற்புதமான மகா பிரசாதம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1/1/2026 மார்கழி 17 வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம், அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் இந்த வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்பாக உங்கள் வீட்டு பூஜையில் தீபமேற்றி வீட்டு தெய்வத்தை வணங்கிட்டு நிலைவாசல் வழிபாட்டை பண்ணுங்க. எப்படின்னா, உங்க வீட்டு நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டிக்கொள்ளுங்கள், வாசனை பூக்கள் கண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நிலைவாசல் கதவுல சந்தன குங்கும திலகமிட்டு சிறிது மஞ்சள் தீர்த்தம் நிலைவாசல் கதவுல தெளித்து விடுங்க. நிலைவாசல் சட்டம், மேல் சட்டம், கீழ் சட்டம் எல்லாத்திலுமே சந்தன குங்கும திலகமிட்டு நிலைவாசலுக்கு இருபுறமும் விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றி நிலைவாசல் படிக்கு மேல வாழை இலை ஒன்று விரியுங்கள். விரித்து அவல், பொரி, கடலை மற்றும் பழங்கள், இனிப்புகள் அப்படின்னு என்னென்ன உங்களால் நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ, கலவை சாதம் அல்லது வேறு ஏதேனும் உங்களால் என்ன வைக்க முடியுமோ, தேங்காய் பழம் உள்பட அனைத்தும் சிறப்பாக வைத்து வாசனை பூக்களை கையில் வைத்து கொண்டு நிலைவாசல் கதவு திறந்திருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. வைத்து கொண்டு ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம் அப்படிங்கிற மந்திரத்தை வாய்விட்டு சொல்லி நீங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே நின்று நிலைவாசலை பார்த்தார் போல இந்த மந்திரத்தை 54 முறை சொல்லி நிலைவாசல் கதவுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வாசனை பூக்களை கொண்டு. மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த பூஜை செய்யும் போது நிலைவாசல் கதவு திறந்திருக்கணும், கதவை சாத்தி வச்சுட்டு பூஜை பண்ணக்கூடாது, சரிங்களா? அவ்வாறு மந்திரத்தை சொல்லி நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்கள். வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள். நிச்சயம் அன்னை மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வந்து அருளாசிகளை வழங்குவாள் என்பதில் மாற்று கருத்தில்லை. பூஜை முடிஞ்சதும் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த நெய்வேத்திய வாழை இலை எடுத்து அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுங்க. நல்லதே நடக்கும். ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது. உங்கள் அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு நாம் அற்புதமாக 4 வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம். தினம் ஒரு மந்திரம் 2026. வருடம் முழுவதும் தினமும் உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் செய்யும் 9 தனதாயட்சணி பூஜைகளை சொல்லித்தரும். அந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் தனதாயட்சணி எந்திரம் வழங்கப்படும். அதே போல பண வசிய குழு 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் 18 பணவசிய சூட்சமங்களையும் குபேர வசிய திலக பிரசாதத்தையும் தரக்கூடிய குழு இந்த பணவசிய குழு. அடுத்து நமது பிள்ளைகளுக்காக ஜனவரி 30ஆம் தேதி கல்வி வசிய குழு 54 கல்வி வசிய சூட்சமங்களை சொல்லித்தரும் குழு. அதை போல மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வீட்டிலிருந்தபடியே சிவ தரிசனம் காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த குழு. ஆக இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எந்த குழுவோட விளக்கம் வேணுமோ அந்த குழுவோட பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க. முழு விளக்கம் தருகின்றேன். வாருங்கள், 2026ஆம் ஆண்டு ஆன்மீகத்தில் இணைவோம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.